திரு சீமான் அவர்களை பத்தி சோசியல் மீடியால பரப்பப்பட்ட மிக முக்கியமான அவதூறு என்னன்னா, திரு சீமான் அவர்கள் எல்லாரையுமே ஆடு மேய்க்க சொல்றாரு, எல்லாரையுமே மாடு மேய்க்க சொல்றாரு. திரு சீமான் அவர்கள் பிற்போக்கான சிந்தனையை மக்கள் மத்தியில விதைக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் கண்டிப்பாவே சோசியல் மீடியால பரவப்பட்டுச்சு. ஆனா திரு சீமான் அவர்கள் எல்லாரையும் ஆடு மேய்க்க சொன்னாரா, எல்லாரையும் மாடு மேய்க்க சொன்னாரான்னு கேட்டா அவர் கண்டிப்பாவே அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதே அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆஸ்திரேலியாவில எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, அமெரிக்கால எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, அந்த நாட்டுல எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது எல்இடி ஸ்கிரீன்ல படம் போட்டு ஹெலிகாப்டர் உதவியோட எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, குதிரையில போய் எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்க, ஜீப்ல மூலமா எப்படி ஆடு மாடு மேய்க்கிறாங்கன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் எண்ணற்ற ஆதாரங்களை கொண்டு வந்து காமிச்சிருந்தாரு. அப்படி இருந்தும் கூட இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்லன்னு சொல்லி சோசியல் மீடியா எல்லாத்தையும் இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? திரு சீமான் அவர்கள் படிச்சவங்களை ஆடு மேய்க்க சொல்றாரு, திரு சீமான் அவர்கள் நல்ல வேலையில இருக்கிறவங்கள மாடு மேய்க்க சொல்றதா இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்லல, இவங்களுக்கு படிச்சவங்களுக்கு நான் இந்த வேலை தருவேன், படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை தருவேன், படித்தவர் படிக்காத 2 பேருக்குமே அரசு வேலை தரும்னு தான் சொன்னாரே கண்டி, எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்லுவேன், கழுதை மேய்க்க சொல்லுவேன், பன்னி மேய்க்க சொல்லுவேன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் கண்டிப்பாவே சொல்லல. ஆனா திரு சீமான் அவர்கள் சொன்னதா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, நானும் ஒரு தனியார் நிறுவனத்துல தான் வேலை பண்ணிட்டு வரேன். நாம தனியார் நிறுவனத்திலயோ இல்ல ஒரு அரசு நிறுவனத்துல வேலை பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும் போதோ, இல்ல மேல இருக்கிறோம் நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும் போதோ, இல்ல என்னடா வேலை அப்படின்னு சொல்லி தோணும் போதோ, நாம கண்டிப்பா நம்ம வாழ்நாள்ல ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லியிருப்போம். என்னன்னு சொல்லியிருப்போம்? இங்க வந்து வேலை செய்யறதுக்கு பேசாம 2 பசுமாடு வாங்கி மேய்ச்சா பால் கறந்து ஊத்தி அதன் மூலமா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி 100ல 99 பேர் கண்டிப்பாவே சொல்லியிருப்போம். அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் எல்லாரையும் ஆடு மேய்க்க சொல்லுவேன், எல்லாரையும் மாடு மேய்க்க சொல்லுன்னு சொல்லி சொல்லவே இல்லை. அப்படி அவர் சொன்னா அதுல என்னது தப்பு? எனக்கு கூட ஒரு 2 மாடு வாங்கி கொடுத்து அதை மேய்க்கிறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சா, நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறதை விட ஒரு மாடு 2 ஆடு மேய்ச்சி அதன் மூலமா மன மகிழ்ச்சியோட வாழ முடியும்னா அதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க பாப்போம்.